70 லட்சம் பெண்கள் ஊரடங்கு காலத்தில் கர்ப்பமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது ஊரடங்கு காரணமாக பல பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக ஐநா மக்கள் நிதியம் மற்றும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பச்சை மண்டலத்தில் வரும் பகுதிகளில் மதுக்கடை திறக்கலாம் என அறிவித்துள்ளது. இருப்பினும் அது குறித்து மாநில அரசு முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் யூடியூப் பார்த்து குக்கரில் சாராயம் காய்ச்சிய நபர்களை காவல்துறையினர் மாறுவேடத்தில் சென்று கைது செய்தனர். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! நகர் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சாராயம் வாங்குவது போல விசாரித்தபடி அந்த பகுதிக்கு காவல்துறையினர் மாறுவேடத்தில் சென்றனர். அப்போது யூடியூப் பார்த்து குக்கரில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய இருவரை கைது செய்தனர். இதுவரை கொரோனா பாதிப்பு இல்லாமல் பச்சை மண்டலமாக இருந்து வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 67 வயது முதியவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள்? பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் காரை தடுத்து நிறுத்த முயன்ற காவலரை முட்டி தள்ளி போனட்டில் வைத்து இழுத்துச் சென்ற ஓட்டுநரை போலீசார் வளைத்து பிடித்தனர். காரின் பின்னாலேயே ஓடிய பிற காவலர்கள் ஓட்டுநரை அடித்து உதைத்து இழுத்துச் சென்றனர். மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வடகொரிய அதிபர் கிம் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உடல் ஆரோக்கியத்துடன் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். தெரியுண்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓடா. ஏன்னா உலகத்துல இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, அமைதி இல்லை. அப்ப அமைதியை வச்சுக்கிறவன் யாரு? ஆண்டவன். ஒரு பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் பட்டாணி கேட்கலாம். பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் டீ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது மாதிரி அமைதியை வச்சுக்கிறவன் ஆண்டவன். அப்ப அவனை தேடி போனாதான் நமக்கு அமைதி கிடைக்கும்.